இக்னோவில் அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணிட்டீங்களா? ஆனால் இன்னும் கன்ஃபர்மேஷன் மெயில் வரல. என்ரோல்மெண்ட் நம்பர் எப்போ வரும்? ஐடி கார்டு நம்ம எப்போ டவுன்லோட் பண்ணலாம்? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்தால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எல்லா டவுட்ஸுக்கும் கிளியரான ஆன்சரை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் பேக் டு இக்னோ பல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நிறைய இக்னோ ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற ஒரே ஒரு முக்கியமான சந்தேகம் என்ன அப்படின்னா அட்மிஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்? இது ஃபஸ்ட்டு இது. செகண்ட் என்ன அப்படின்னா நம்மளோட ஃப்ரெஷ் அட்மிஷன் அப்புறம் ரீரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டுமே ஒன்றும் இல்லைங்க. ஃப்ரெஷ் அட்மிஷன் அப்படின்னா இக்னோவில் ஃபஸ்ட்டாக நீங்கள் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க இல்லையா, அதை தான் நம்ம ஃப்ரெஷ் அட்மிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரீரிஜிஸ்ட்ரேஷன்னா என்ன அப்படின்னா ஏற்கனவே இக்னோவில் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நெக்ஸ்ட் செமஸ்டர் இல்லைன்னா நெக்ஸ்ட் அகாடமிக் இயருக்காக ரிஜிஸ்டர் பண்ணுற ப்ராசஸ் தான் ரீரிஜிஸ்ட்ரேஷன் சொல்கிறோம். இந்த ஃப்ரெஷ் அட்மிஷனுக்கும் ரீரிஜிஸ்ட்ரேஷனுக்கும் ஜூலை 15th வரைக்கும் தாங்க டேட் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ரீரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்களும் ஃப்ரெஷ் அட்மிஷன் எடுக்காதவங்களும் எடுங்க. இந்த ரெண்டு பற்றியும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இப்போ நம்ம இக்னோவில் அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணிட்டோன்னா அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். முதல்ல நீங்கள் பேமெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் உடனே வரும். சிலருக்கு ஒரு நாள்லேருந்து 3 ஒர்க்கிங் டேஸு கூட ஆகலாம். அதிகமான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இப்போது அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதிகமாக அப்ளை பண்ணிகிட்ருக்கிறனால நமக்கு அந்த பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் கன்ஃபர்மேஷன் மெயிலெல்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். அப்படின்னு கன்ஃபர்மேஷன் மெயில் எனக்கு வரல அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. முதல்ல உங்களோட ஸ்பேம் இல்லைன்னா ஜங்க் ஃபோல்டரை செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அட்மிஷன் போர்ட்டலில் லாகின் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை செக் பண்ணணும். அது செக் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா, அப்ளிகேஷன் சப்மிட்டடாக இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணும். இதெல்லாம் சரியாகவே இருந்தால் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கன்ஃபர்மேஷன் மெயிலே வரும். அடுத்து என்ன அப்படின்னா என்ரோல்மெண்ட் நம்பர் எப்போ வரும்? இக்னோவில் உங்கள் அப்ளிகேஷனை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு என்ரோல்மெண்ட் நம்பர் ஜென்ரேட் ஆகும். இது சில நாள் இல்லைன்னா சில வாரங்கள் கூட ஆகலாம். ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா இக்னோவில் ஐடி கார்டு எப்போ வரும், நம்ம அதை எப்போ டவுன்லோட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பர் ஜென்ரேட் ஆகிட்டு அப்புறம்தான் நம்ம ஸ்டூடெண்ட்டோட போர்ட்டலில் ஆக்டிவேட் ஆகும். அப்படி ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஐடி கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதனால் அட்மிஷன் அப்ளை பண்ண உடனே ஐடி கார்டு வரலைன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகு தான் நமக்கு அந்த ஆப்ஷன் கிடைக்கும். சரிங்க. அட்மிஷன் அப்ளை பண்ணிவிட்ட உடனே தினமும் மெயிலை செக் பண்ணுங்கள். இக்னோ போர்ட்டல் ஸ்டேட்டஸை அப்பப்போ வெரிஃபை பண்ணிகிட்டே இருங்க. அஃபீஷியல் வெப்சைட்ஸை அப்டேட்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இக்னோட அட்மிஷன் அசைன்மெண்ட் எக்ஸாம் பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா எங்களோட நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லா விதமான டவுட்ஸும் நாங்கள் கிளியர் பண்ணி தருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு புது அப்டேட்ஸாக உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.